ஸ்டூடெண்ட் 3x3 மேட்ரிக்ஸில் அஜாயின் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக். இது ஃபுல்லாக சேர்ந்தது R1, இது ஃபுல்லாக சேர்ந்தது R2, இது ஃபுல்லாக சேர்ந்தது R3. ஃபஸ்ட்டு R1 அப்படியே ரைட் பண்ணிடலாம். 2 3 1. நெக்ஸ்ட் R2 ரைட் பண்ணிடுங்க. 3 4 1. நெக்ஸ்ட்டு R3 3 7 2. மறுபடியும் R1ஐயும் R2ஐயும் மறுபடியும் ரைட் பண்ணுங்க. 2 3 1. R2 மறுபடியும் ரைட் பண்ணா 3 4 1. நெக்ஸ்ட்டு C1, இது வந்து C1. இந்த C1 மறுபடியும் இங்கே ரைட் பண்ணுங்க. ரைட் பண்ணா 2 3 3 2 3. நெக்ஸ்ட்டு இது C2, இது C2. C2 மறுபடியும் ரைட் பண்ணுங்க. 3 4 7 3 4. இப்போ R1ம் C1ம் போக ரிமைனிங் உள்ளதை வந்து 2x2 மைனர் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். 4 2s 8. 7 1 7 கிடைக்கும் நமக்கு வந்து. ஆனால் -7. 2x2 மைனர் மேட்ரிக்ஸ்னால -7. ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு 7. நெக்ஸ்ட்டு -6 ஈக்குவல் 1. நெக்ஸ்ட்டு 3. நெக்ஸ்ட்டு -4 ஈக்குவல் -1. நெக்ஸ்ட்டு 1ஆல் 3 மல்டிப்ளை பண்ணால் 3. நெக்ஸ்ட்டு 3 2s -6 ஈக்குவல் -3. நெக்ஸ்ட்டு 4 -3 ஈக்குவல் 1. நெக்ஸ்ட்டு 3 -2 ஈக்குவல் 1. நெக்ஸ்ட்டு 21 -12. நெக்ஸ்ட்டு 9 -14 ஈக்குவல் 9 கிடைக்கும். ஈக்குவல் -5. நெக்ஸ்ட்டு 8 -9 ஈக்குவல் -1. அஜாயிண்ட் ஏ ரைட் பண்ணிடலாம். அஜாயிண்ட் ஏ நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ எல்லாம் காலமாக இருக்குது, காலம் வைஸாக இருக்குது. ரோ வைஸாக ரைட் பண்ணிடலாம். ரோ வைஸாக ரைட் பண்ணால் 1 1 -1. நெக்ஸ்ட் அடுத்தது -3 1 1. நெக்ஸ்ட்டு 9 -5 -1. இது நமக்கு தேவையான அஜாயிண்ட் ஏ. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற 3x3 மேட்ரிக்ஸ்க்கு அஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.